பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் தி டேல நம்ம கிளாஸ் 12 மேக்ஸ்ல எப்படி வந்து நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எஸ், நம்ம கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை யாராவது வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோ அவங்களுக்காகவே நம்ம சைலம்ல வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புளுக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பசங்களா. சோ இந்த ப்ரோக்ராம் ஆனது இந்த மந்த் 4th வீக்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? சோ அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா? சோ உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டர் வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ஆன்லைன்ல கோர்ஸ் எதுவும் வேண்டாம், ஆஃப்லைன் கோர்ஸா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புளுக்காக ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நீட் எக்ஸாமுக்காக. சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். சரிங்களா? சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டர் வந்து விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காட் இட்? அண்ட் இப்ப நீங்க பாக்குறது இந்த இயர் வந்து நம்மளோட சைலம் சென்டர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஆல்ரெடி வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இப்ப மெடிக்கல் காலேஜஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ அடுத்த இயர் நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா இதுல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காட் இட்? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாம் பசங்களா. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ ஈக்குவேஷன் 1 2 3. சோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈக்குவலுக்கு ரைட் சைடுல வர்ற மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? சோ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அண்ட் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ax is equal to b இந்த ஃபார்மேட்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? சோ இந்த ஏங்கிறது வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த 3 ஈக்குவேஷன்லயும். சரிங்களா? சோ பாருங்க, இங்க 1 1 1. சோ அதை நம்ம இங்க எழுதிக்கணும். அடுத்தது 5 2 2, அதை நம்ம இங்க எழுதிக்கணும். அடுத்தது 6 -4 5, அதை நம்ம இங்க எழுதிக்கணும். சரிங்களா? இது வந்து மேட்ரிக்ஸ் ஏ. சோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது, கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் ஜெட் நம்ம என்னென்ன வேரியபிள்கான வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அந்த வேரியபிள் நம்ம இங்க எழுதிக்கணும். சரிங்களா? பி அப்படிங்கிறது கான்சனன்ட்ஸ். சோ இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க, அந்த கான்சனன்ட்டுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கணும். கிளியரா இருக்கா? ஓகே, இப்ப ax is equal to b அப்படிங்கிற ஃபார்ம்ல நம்ம எழுதிக்கிட்டோம். ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? x. இந்த கேபிட்டல் x அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். which means x y z க்கான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த a வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வரணும். a வந்து ரைட் சைடு கொண்டு வரணும் அப்படின்னா அது இன்வெர்ஸ் ஆயிடும். சரிங்களா? சோ x is equal to a inverse into b அப்படின்னு ஆயிடும். a இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? a இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, a inverse is equal to adjoint of a divided by determinant of a. இதுதான் வந்து a inverseக்கான ஃபார்முலா. காட் இட்? சோ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, adjoint of a அப்படிங்கிறது என்ன? சோ கோஃபேக்டர் உடைய டிரான்ஸ்போஸ். புரியுதுங்களா? சோ adjoint of a that is equal to transpose of cofactor matrix. கிளியர்? சோ இப்போ நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நாம இதல கண்டுபிடிக்க வேண்டியது determinant of a. சரிங்களா? சோ determinant of a கண்டுபிடிச்சாதான் நமக்கு a இன்வெர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்னு தெரியும். சரிங்களா? சோ இப்போ a மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. அது வந்து எதுக்குள்ள எழுதணும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட்க்குள்ள எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? சோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ணணும். சோ இந்த டிட்டர்மினன்ட்டை ஓபன் பண்ணா என்ன வருது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ரோ 1 வந்து ஓபன் பண்ணலாம். சோ ரோ 1 ஓபன் பண்ணா இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ். சரியா? சோ அப்ப இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ இது வந்து கோஃபேக்டருடைய சைன் இந்த மாதிரி வரும். சோ அடுத்தது பாருங்க, ரெஸ்பெக்டிவ் காலம் அண்ட் ரோ வந்து கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். காட் இட்? கிளியரா இருக்கு நம்ம என்ன சொல்றோம்ட்டு? ஓகே, எஸ். சோ அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கான வேல்யூ என்ன வருது அப்படின்னா -27. இது வந்து 0 கிடையாது. சோ அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து 0 இல்ல அப்படின்னா கண்டிப்பா a இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். சரிங்களா? a இன்வெர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா a இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாருங்க, இந்த டினாமினேட்டர் வந்து 0 இல்ல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு யூனிக் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப டினாமினேட்டர் வந்து கண்டிப்பா என்னவா இருக்க கூடாது? 0வா இருக்க கூடாது. அதுக்காக நாம இதை வந்து செக் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஓகே, a இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காட் இட்? சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதன் மூலமா நமக்கு adjoint of a வந்து என்னன்றது கிடைக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா? சோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா a11. சரிங்களா?
சோ இதுக்கு வந்து கோஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம C11 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் எடுத்துக்கலாம். ஓகே, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சரிங்களா. இந்த ஆர்டர்ல சைன் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் சரிங்களா. சோ இந்த மாதிரி ஆர்டரா வந்து ஆல்டர்னேட்டா சைன் வந்து வந்துட்டு இருக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ நமக்கு இந்த C11 வேணும் சரிங்களா. சோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பெக்டிவ் காலம் அண்ட் ரோ வந்து கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ அப்ப 2 into 5 10, அப்புறம் -4 into 2 -8, மைனஸா மைனஸ் பிளஸ் 8 சரிங்களா. சோ அப்ப 10 plus 8 வந்து 18 வரும். அந்த இதுக்கான சிம்பிள் வந்து பிளஸ் தான், அதனால பிளஸ் 18 சரிங்களா. சோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா C12 அப்படின்னா என்ன, சோ ரோ 1 காலம் 2 சரிங்களா. ரோ 1 காலம் 2, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரோவை மீன் பண்ணும், செகண்ட் நம்பர் வந்து காலமை மீன் பண்ணும் சரிங்களா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலமை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சோ ஆல்டர்னேட்டா நம்ம வந்து இந்த சைன் வந்து போட்டு சைன் வந்து அசைன் பண்ணிடணும் சரிங்களா. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம சைன் வந்து அசைன் பண்ணிடணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன வேல்யூ வருது அப்படின்னு பாருங்க. சோ இந்த வேல்யூஸ் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. சோ அப்ப இந்த C11 and C12 C11 C12 C13, அடுத்தது C21 C22 C23, சோ C31 C32 C33, இதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன வேல்யூஸ் வருது அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த மேட்ரிக்ஸ்குள்ள எழுதிருங்க சரிங்களா. சோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்குள்ள எழுதிறோம். இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்ன அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் சரிங்களா. சோ இப்படி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன, ரோஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காலமா மாத்தி எழுதணும் சரிங்களா. ரோஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், காலமா இப்படி மாத்தி எழுதணும். அப்படி மாத்தி எழுதுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ் சரிங்களா. சோ அப்படி டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது கிடைச்சிடும் சரிங்களா. சோ ஏன் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல படி நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா. சோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவால டிவைட் பண்ணிட்டு B ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். Bங்கிறது என்ன, சோ இந்த கான்சனன்ஸ்க்கான மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ் சரிங்களா. சோ அதால மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம எக்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். காட் இட். சோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு சரிங்களா. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கிடைச்சது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. கிளியரா இருக்கா. சோ இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா x வந்து கண்டுபிடிக்கணும். x is equal to என்ன, சோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு B மேட்ரிக்ஸ். கிளியரா இருக்கா. சோ அதுபடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எடுத்து எழுதிக்கிறோம் 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சோ இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த பார்ட் சரிங்களா. இது வந்து B சரிங்களா. 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்டு B. சோ அதுபடி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு x. நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ப்ராசஸ். சோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் சரிங்களா. சோ ரோ 1 இந்த காலம் 1 மல்டிப்ளை பண்ணோம், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ரோ 2 காலம் 1, சோ அதே மாதிரி ரோ 3 காலம் 1, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -81 + 54 -27 வரும். சோ டிட்டர்மினன்ட்கான வேல்யூ -27, இது நமக்கு தெரியும். சோ அப்ப இந்த -27 வந்து டிட்டர்மினன்ட் இந்த மேட்ரிக்ஸ் உள்ள கொண்டு போறோம். கொண்டு போனா நமக்கு XYZ க்கான வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா. சோ அப்ப -81 டிவைட் பை -27, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும் 3 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. சோ அதே மாதிரி பாருங்க 54 டிவைட் பை -27, சோ அப்ப என்ன வருது பாருங்க -2 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். அடுத்தது -27 டிவைட் பை -27, ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் x க்கான வேல்யூ, இதுதான் y க்கான வேல்யூ, இதுதான் z க்கான வேல்யூ. சோ எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சதா எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி XYZ க்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷன் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. சோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூவா.